இருக்குமானால் மார்க்க கல்வி என்பது மகத்தான விவரம் தெரிந்தவராயிருக்கலாம், தெரியாதவராயிருக்கலாம். அவர்களை செதுக்க வேண்டிய இடத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார். தர்கா, தாயத்து, வரதட்சணை திருமணம், மார்க்கத்திற்கு மாற்றமான அனாச்சாரமான காரியங்கள் நாம் போதிக்கிற மார்க்க கல்வியின் மூலமாக சுக்குநூறாய் நொறுக்கப்படல் வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்க கல்விதான் நம்மை உன்னதமான மனிதர்களாய் மாற்றும். வரும் கால தலைமுறையினரின் எதிர்கால பெற்றோர்களின் கரத்திலே இருக்கிறது. இவர்களை சீர்திருத்தி உன்னதமானவர்களாய் செதுக்க போகிறோமா அல்லது உலக மோகத்திலேயே மூழ்கடித்து வாழ்க்கையை சிதைக்க போகிறோமா என்பதை உணர்ந்தவர்களாய் மார்க்க கல்வி ஒரு குடும்பத்தை சீர்படுத்தும், ஒரு ஊரையே சீர்படுத்தும். பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுத்து உன்னதமான வரும் கால தலைமுறையினராய் செதுக்குவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, சகோதர சகோதரிகள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் எம்ஆர் பட்டினம் கிளை சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் பரிசுத்தமான வடிவத்தில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் மகத்தான மார்க்க கல்வி என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமாய் வலியுறுத்துகிறார். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இத்தகைய அற்புதமான அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற பொழுது சிறப்பிற்குரிய முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க முடியும். உலகத்தில் எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். ஏராளமான கொள்கையை பின்பற்றுபவர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். அதிலே குறிப்பிட்ட சிலரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பேர் அருட்கொடையை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான மார்க்கமாய் திகழ்கிறது. இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இந்த மார்க்கத்தில் என்னவெல்லாம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அவற்றை உள்ளபடி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், அல்லாஹுவின் தூதருடைய நற்குணங்களில் ஒரு முக்கியமான குணமாய் அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு எது பரிசுத்தமாய் இருக்கிறதோ, ஆகுமாக்கப்பட்டதாய் இருக்கிறதோ அதை அவர் ஏவுவார். நபியினுடைய குணநலத்தின் பிரதானமான குணம், எது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, எதை அல்லாஹ் இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதை மட்டும்தான் இந்த நபி உங்களுக்கு கட்டளையிடுவார், உங்களுக்கு அதை ஆகுமாக்குவார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், உங்களிடத்தில் தடுக்கப்பட்ட அருவருப்பான அசிங்கமான காரியங்களை விட்டு இந்த நபி உங்களை தடுப்பார். உங்களுக்கு எதுவெல்லாம் வாழ்க்கையிலே தடுக்கப்பட்ட காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் இந்த நபி தடுத்து நிறுத்துவார் என்று
அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிகளாரின் அற்புதமான குணநலன் குறித்து ரத்தின சுருக்கமாய் ஆழமான வார்த்தைகளால் பதிய வைக்கிறான். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அசிங்கங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எந்த பகுதியிலே, எந்த இடத்திலே, எந்த வீட்டிலே, எந்த ஊரிலே, எந்த தெருவிலே இருக்கிறதா அதை அப்புறப்படுத்தி விட்டால் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அங்கே சிறப்பான முறையிலே பதிய வைக்கப்படும். இது நபிகளாரின் குணநலனாய் அல்லாஹ் எடுத்து காட்டுகிற செய்தியாய் பார்க்கிறோம். குப்பையாய் இருக்கிறது, அந்த குப்பையை எடுத்து வீடுகளிலே வைத்து வீட்டை சுத்தம் செய்ய நினைக்க முடியாது. ஒரு வாடை வீசுகிற, துர்நாற்றம் அடிக்கிற ஒரு பொருள் வீட்டிலே இருந்து அதற்கு மேல் எவ்வளவு ரூம் ஸ்ப்ரேக்கள் அடித்தாலும், வாசனை திரவியங்களை அள்ளி தெளித்தாலும் அந்த அசிங்கத்தை அப்புறப்படுத்தாத வரைக்கும் வாசனைகளால் அலங்கரிக்க முடியாது. ஒரு போர்டிலே, கரும்பலகையிலே அனைத்தையுமே எழுதி அந்த கரும்பலகையை நிரப்பிவிட்டோம். மீண்டும் ஒன்றை எழுதுவதாக இருந்தால் அந்த கரும்பலகையை அழிக்க வேண்டும், அதை சுத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன எழுதுகிறோம் என்பதை அந்த கரும்பலகையிலே மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகாய் எடுத்துரைக்கிறது என்று பாருங்கள். என்னென்ன அருவருக்கத்தக்க காரியங்கள் மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு புரியாமலா அறியாமலா அவர்களின் வாழ்க்கையிலே இருந்தால் அதை முதலிலே அப்புறப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தன் தூதருக்கு எடுத்து சொல்லுகிற அற்புதமான உபதேசமாய் பார்க்கிறோம். உலகத்தில் எவ்வளவோ கல்விகள் இருக்கிறது, எத்தனையோ போதனைகள் இருக்கிறது, ஏராளமான போதனைகள், கல்விகள் உலகத்திலே இருந்தாலும் ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டுமானால், நேரிய பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமானால், இறைவன் வழிகாட்டி தந்திருக்கிற அந்த மார்க்க கல்வி என்பது மிக அவசியமான. மார்க்க கல்வி யாரிடத்தில் இல்லையா, சரியாக போதிக்கப்படவில்லையா, தப்பும் தவறுமாய் யார் புரிந்திருக்கிறாரா, அவருடைய வாழ்க்கை அது வாழ்க்கையா இருக்காது, வழிகேடா இருக்கும் என்பதை பல வகைகளிலே நம்மால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் ஒரு வருங்கால தலைமுறை இந்த காலகட்டத்திலே வளர்ந்து வருகிற வருங்கால தலைமுறையை சீரோடு சிறப்போடு இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிற வழிமுறை அடிப்படையில் வார்த்தெடுக்க தவறினால் நம்மை விட பெரும் கை சேதத்திற்குரியவர்கள் யாரும் இருக்க இயல. ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தையை நாம் எப்படி உருவாக்குகிறோம், அதற்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம், அது என்ன பொருளை பயன்படுத்துகிறது, அந்த பொருளுக்குள் எதை பயன்படுத்துகிறது, யாரோடு பேசுகிறது, பள்ளியிலே கல்லூரியிலே அவனுடைய பழக்க வழக்க நண்பர்கள் யார் என்பதையெல்லாம் கவனிக்க தவறினால் மார்க்க கல்வியை நாம் மதிப்பிழக்க செய்கிறோம் என்று ஆகிவிடும். அல்லாஹ்வின் தூதர் தெளிவாய் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். இளைஞர் சமுதாயம், வருங்கால தலைமுறை குழுமி இருக்கிற சபையிலே நபிகளார் சொன்னார்கள், புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய மார்க்கத்தை நான் மேலோங்க செய்கிற நிலையிலே உங்களிடத்திலே விட்டு செல்வேன். என்னுடைய இஸ்லாம்
என்னுடைய மார்க்கம், என் இறைவன் கற்றுத்தந்த அந்த தீனி இஸ்லாம், இந்த மார்க்கம் ஒரு நாள் அழிவு பாதையை நோக்கி பயணிக்கும். குடிமிருக்கிற தோழர்களுக்கு கடுமாச்சரியம். மார்க்கம் அழிவு பாதையை நோக்கி செல்லுமா? வாய்ப்பே இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நிச்சயம் செல்லும். எப்படி செல்லும் தெரியுமா? ஹலக்து உம்மதி அலா யதை கில்மா. என்னுடைய சமூகத்திலே சில வருங்கால தலைமுறையாய் திகழ்கிற இளைஞர்கள் உருவாவார்கள். மாணவர்கள், அந்த மாணவ பருவத்திலே இருப்பவர்கள் உருவாவார்கள். அவர்களின் கரத்திலே இந்த மார்க்கம் சென்றால் அது அழிவு பாதையை நோக்கி செல்கிறது என்ற அர்த்தம். எவ்வளவு எச்சரிக்கை செய்கிற ஒரு செய்தி என்று பாருங்கள். இஸ்லாம் அழிவு பாதையை நோக்கி செல்ல வேண்டுமானால் ஒரு வருங்கால தலைமுறையை மார்க்க கல்வி நிறைந்த தலைமுறையாய் உருவாக்க தவறிவிட்டால் இஸ்லாம் அழிவு பாதையை நோக்கி செல்வதற்கு நாம் காரணமாகி விடுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகாய் சொல்கிறான், மார்க்க கல்வியை யார் கற்கிறாரோ, இறைவனை உறுதியாய் உண்மையாய் யார் ஈமான் கொள்கிறாரோ, இந்த இருவரின் அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களின் அந்தஸ்தையும், ஊத்துல் இல்ம தரஜாத், கல்வி வழங்கப்பட்டவர்களின் அந்தஸ்துக்களும் இறைவனிடத்திலே உயர ஆரம்பிக்கும். இறைவனின் மார்க்கத்தை கற்று அதை செயல்படுத்த ஆரம்பித்தால் அவர்களின் அந்தஸ்துக்கள் தரஜாத்து, அவர்களின் படித்தரங்கள் உயரும் என்று அல்லாஹ் தெளிவாய் பிரகடனப்படுத்துகிறான். அந்த அந்தஸ்தின் உயர்ந்த தரஜாத்தின் பரிசுகள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. கல்வியை யார் கற்று கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு ஸ்வர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் லேசாக்குவான். இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக திருக்குரானை வாசிக்கிறாயா? நபிகளாரின் பொன்மொழிகளை படிக்கிறாயா? துஆக்களை உன் உள்ளத்திலே பதிய வைக்கிறாயா? இது சாதாரண அந்தஸ்து அல்ல, நீ சொர்க்கத்திற்கு செல்கிற பாதைக்கான வழி என்று அல்லாஹ்வின் தூதர் பிரகடனப்படுத்தினார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரா, யாருக்கு அல்லாஹ் நலவை, நன்மையை, பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை மார்க்க கல்வி பெற்ற ஞானியாய் மாற்றுவான். உயர்ந்த அந்தஸ்து அதனுடைய பாக்கியம். யாருக்கு அல்லாஹ் நலவை விரும்புகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, அவருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு கல்வி படுகிற ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். இங்கே மேடையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாய் எடுத்துரைத்த மாணவர்கள், மாணவிகள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நன்மையை நாட விரும்பியிருக்கிறான். அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்க நாடியிருக்கிறான். அதனால் தான் நம்முடைய பிள்ளைகள் திருக்குரான் வசனங்களை நாவுகளிலே ஓதுகிறார்கள், திருக்குரானின் கருத்துக்களை எடுத்துச் சொல்கிறார்கள், நபிகளாரின் வாழ்க்கையை அப்படியே சாறுபிடிந்து அவர்களின் பாணியிலே, பாஷையிலே மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். மார்க்க கல்வி இதுதான் ஒருவரை மகத்தான மனிதராய் மாற்றும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் திருமறை குர்ஆனின் வாயிலாக
ஏராளமான எச்சரிக்கைகளை செய்தார்கள். அதில் நபிகளார் செய்த எச்சரிக்கையில் மிக முக்கியமான எச்சரிக்கை நிறைந்த சில வாசகங்களை பார்க்கிறோம். அதிலே ஒரு சபையிலே வழிகட்டு போகிற ஷைத்தானிய சிந்தனைகளால் தூண்டப்படுகிற சில காரியங்களை விட்டு நபிகளார் மக்களை எச்சரித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். கவனமாயிருக்க வேண்டும், ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது, ஷைத்தானின் வேலைகளை நீ செய்துவிடக்கூடாது. காலங்கள் செல்ல செல்ல வளர வளர ஏராளமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், பலதரப்பட்ட உபகரணங்கள் உனக்கு உருவாக்கப்படலாம். அந்த நேரத்தில் கூட வழிதவறிவிடக்கூடாது என்பதற்காக நபிகளார் செய்த முன்னறிவிப்பை பாருங்கள். 6வது அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த பொழுது, அல்லாஹ் இவ்வாறு வாழ வேண்டும், இவ்வாறு வாழக்கூடாது, இதுதான் ஹலால், இது ஹராம், இது ஆகுமாக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது, இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்று மார்க்கத்திலே சில சட்டங்கள் உனக்கு சொல்லித்தரப்படும். இதுதான் அறிவுரை. இந்த அறிவுரையை அவர்கள் மறந்துவிட்டால் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷைஇன், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வழிகட்டு போவதற்கான அனைத்து வாசல்களையும் நாம் திறந்து விடுவோம். கவனமாயிருக்க வேண்டும். மகத்துவம் நிறைந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கிடைக்காவிட்டால், முக்கியத்துவம் கொடுக்க தவறினால் வழிகட்டு போகிற வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, திறந்து விடப்பட்ட அந்த ஷைத்தானிய வாசல்களின் பால் மக்கள் மூழ்கி மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது, அகதுனாகும் பக்தத்தன் ஃபைதாகும் முப்ளிஸூன், அவர்கள் நினைத்து பார்த்திராத நேரத்தில் அல்லாஹ் ஒரு புடிபிடிப்பான். அவ்வளவுதான். அல்லாஹ்வின் கடுமையான எச்சரிக்கை. கல்வியை மறந்து அல்லாஹ் சொன்ன உபதேசத்தை மறந்து விட்டால் உனக்கு சந்தோஷம் தருகிற காரியம் என்று அறிவை இழந்து, மார்க்கத்தை இழந்து, உலக மோகத்திலே நீ பல காரியத்தை செய்வதற்கு முற்படுவாய். அவ்வாறு முற்படுகிற பொழுது அல்லாஹ் ஒரு புடிபிடிப்பான். அதை உன்னால் தாங்கவே முடியாது. சமீபத்திலே பார்க்கிறோம், இந்த மார்க்க கல்வியை மறக்கிற காரணத்தினால் ஏராளமான மகிழ்ச்சி நிறைந்த மார்க்கம் தடுத்திருக்கிற வாசற் கதவுகள் திறக்கப்படுவதை பார்க்கிறோம். சில விஷயங்கள் சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சபையிலே பேசுவதற்கு கூட பயமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் சமூகத்திலே திறந்து விடப்பட்டிருக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் பேசத்தான் வேண்டியது இருக்கிறது. சமகாலே வளர்ந்து வருகிற இளைஞர்களை பாருங்கள், மாணவ பருவத்திலே இருக்கிற மாணவர்களை பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிற பலதரப்பட்ட வேலைகளை செய்கிறான். போதை பொருட்களிலே மூழ்கி கிடக்கிறான். போதை பொருளை உண்ணுவது அவனுக்கு இன்பமாயிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கைகளிலே புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டிய காலத்திலே அந்த பக்கங்களை புரட்ட வேண்டியவன் போதை பொருட்களை கரங்களிலே தவழ விடுவதை பார்க்கிறோம். ஏன் புள்ளலாம் அப்படி இல்லையே, என்னுடைய மகனெல்லாம் பத்திரமாத்து தங்கம் இப்படின்னு நாம் சொல்லலாம். நம் வீட்டிலே இருக்கிற பொழுது
அவனை நாம் கண்காணிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கண்காணிப்போம். அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால், கல்லூரிக்கு சென்றால், பழகக்கூடாத நபர்களோடு பழகினால் அவனுக்கு கிடைக்கிற, அவன் செய்வான் செய்ய மாட்டான் அது பிறகுதான். ஆனால் பிறரை பார்த்து வழிகட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சின்னோண்டு கல்கண்டு சைஸில் ஒரு போதை பொருளை சொல்லுகிறார்கள். வாய்க்குள்ளே போட்டால் 8 மணி நேரம் ஆளு சைலண்ட் தான், அமைதியாயிருப்பானாம். புள்ள ரொம்ப அமைதியா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். வாய்க்குள்ள விஷயத்தை போட்டா 8 மணி நேரம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட மோசமான போதை பொருட்கள் எல்லாம் உலகத்திலே கண்டுபிடிக்கப்படுவதை பார்க்கிறோம். குளிர் உதடு என்கிறான், கூல் லிப்பாம். சமகால இளைஞர்களிடத்தில் கூல் லிப்பு என்கிற விஷயத்தை, போதை பொருளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். திடீர்னு பார்க்கலாம், உதட அப்படியே பெருசா வெளியே இழுத்துக்குவானே, கபிரிஸ்தான்ல ஜனாசாவை வச்சு மண்ணள்ளி போடுற மாதிரி ஏதோ ஒன்று அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த உதட பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி செஞ்ச மாதிரி வீங்கி போயிடும். ஆளு முகரெல்லாம் நல்லா தான் இருக்குது, மூஞ்சி உதடு மட்டும் லேசா பிதிங்கிட்டு வெளியே வீங்கின மாதிரி இருக்குதே அப்படின்னா உதட்டுக்குள் ஏதோ போதை பொருளை வைத்திருக்கிறான். இது மற்றவர்களுக்கு, வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு புரிகிறதா இல்லையா? பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்கள், சக மாணவர்கள் இதை அனுபவிக்கிறார்கள் என்று நான் பேசுகிற பொழுதே அவர்கள் உணர்வார்கள். ஒரு இஸ்லாமியன் அந்நியனை பார்க்கலாமா? அடுத்தவர்களை பார்க்கலாமா? முன்னரெல்லாம் ஒரு போதை பொருள் என்றால் அதற்கு குறிப்பிட்ட 1, 2, 3 பெயர்கள் இருந்தது, அவ்வளவுதான். கஞ்சா என்கிறான், அபின் என்கிறான், குட்கா என்கிறான், மாவா என்கிறான். போதை பொருளில் அவ்வளவு வெரைட்டிகள். முன்னாடி எல்லாம் சிகரெட்டு மட்டும்தான், சிகரெட்டு தான் அது. இன்னைக்கு சிகரெட்டுக்குள்ள கஞ்சாவை வைத்து அடிப்பதை பார்க்கிறோம். இந்த விழிப்புணர்வு அவசியம் வேண்டும் ஒவ்வொருவரும். ஏன்னா மக்களை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். நம்ம ஊர்ல, நம் பகுதியிலே இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் ஒருவர் கூட இந்த கேடுகட்ட கேவலமான காரியத்திலே ஈடுபட்டு விடக்கூடாது. அதுதான் நம்முடைய லட்சியம். கல்வியில் அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு பாடாய் பட்டு சிரமத்தை அனுபவித்து இந்த மார்க்கத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து ஒப்படைத்தால், போதையிலே சீரழிந்து கிடக்கிற சில முஸ்லிம் இளைஞர்களை பார்க்கிறோம். கவனமாய் இருக்க வேண்டும். போதை பொருள் கிடைக்கலையா, இருமல் டானிக்கு 2 பாட்டில் 3 பாட்டில் வாங்கி குடிக்கிறான். இருமல் டானிக்குன்னா என்னடா போதை? நல்ல தூக்கம் வரும்ல, அது போதும். திடீர்னு பெயிண்ட் அடிக்கிற தின்னர்னு சொல்லுவாங்க. பெயிண்ட் ஒட்டாம நல்ல கலரா அடிக்கணும்னா அந்த தின்னரை கலந்து அடிப்பார்களாம். அந்த தின்னரை உறிஞ்சு கொள்கிறான். ஃபெவிகால், ஏதாவது புக்கு கிழிஞ்சிருச்சுன்னா, ஒரு பொருள் உடைஞ்சிருச்சுன்னா ஃபெவிகாலை வைத்து ஒட்டுவோம், பேஸ்ட். அந்த ஃபெவிகாலிலே போதை ஏற்றுகிறான். என்னடா புதுசு புதுசா சொல்றீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். திடீர்னு புகையா கிளம்புது, கும்மிருட்டா இருக்குது. நல்ல கூர்ந்து பார்த்தா 4 பேர் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த புகையை மூஞ்சில ஏத்துறது. இவ்வளவு மோசமான ஒரு சமூகத்தில் தான், ஒரு உலகத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ ஒரு மாணவனை வளர்க்கணும், சாதாரணமா வளர்த்திட முடியுமா? பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இவனை நாம் வீட்டிலே இருக்கும்போது பாதுகாக்கலாம். வீட்டு படியை தாண்டி விட்டால் இவன் தலையில ஒரு சிசிடிவி கேமராவை வைத்து வீட்டிலே டிவியை வைத்து பார்க்க முடியுமா? இதுவெல்லாம் சாத்தியமா? ஒரு வயது
வயதுக்கு வந்த ஒரு பெண் வீட்டிலே இருக்கிறார். அவரை நம்மால் முடிந்த அளவிற்கு வீட்டிலே பக்குவமா கண்ணியமா வளர்க்க முடியும். பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார், கல்லூரிக்கு செல்கிறார். ஒரு சிப்பு மெமரி கார்டு ஒன்று சொருகி விட்டு போன்ல அந்த ஆப்பை வச்சு வீடியோ பார்க்கிற ஒரு முறை இருக்கிறதா? அப்படி நம் பிள்ளைகளை நீ எங்கு போனாலும் நான் கண்காணிப்பேன் என்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் இல்லை. அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மகத்தான மார்க்க கல்வி கிடைத்து விட்டால் அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. இளைஞர் பட்டாளங்களுக்கு அல்லாஹுவின் தூதர் அற்புதமாய் சொன்னார்கள், வேண்டாம், ஹர்ரமல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் போதை தருகிற பானத்தை, அந்த மதுவை ஹராமாக்கி விட்டான். ஹராம் என்கிற வார்த்தைக்கு முஸ்லிம்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பன்றி இறைச்சியை எப்படி தொட்டு பார்க்க நினைக்க மாட்டோமா? மது உனக்கு ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தருகிற அனைத்துமே உனக்கு தடை. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், எவன் இந்த உலகத்திலே போதை பொருளை உட்கொள்கிறானோ நாளை மறுமையில் அவனுக்கான தண்டனை என்ன தெரியுமா? நரகவாசிகள் அந்த நெருப்பிலே வந்து அவர்களின் தோள்கள் எல்லாம் கருகி போய் அந்த தோள்களும் வியர்வையும் சதையும் அந்த நெருப்பும் சேர்ந்து அந்த உடலில் இருந்து சீலும் சலமுமாய் கொட்டுமாம். அல்லாஹ் இந்த வடிகிற சீலையும் சலத்தையும் எடுத்து நரகவாசிகளின் சீல் சலத்தை எடுத்து சேமித்து வைப்பானாம். தீனத்தில் ஹபால். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் போதையை உட்கொள்பவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தீனத்தில் ஹபால் என்கிற பானத்தை கொடுப்பான். அப்படின்னா நல்ல குடிக்கிற மாதிரியான சாத்துக்குடி ஜூஸா? நரகவாசிகளின் சீலும் சலமும் கலந்த பானத்திற்கு பெயர் தீனத்தில் ஹபால். போதையை ஏத்துற சுர்ருன்னு ஏறிச்சா நாளைக்கு மறுமையிலே இந்த சீலையும் சலத்தையும் குடிப்பதற்கு அல்லாஹ் கடுமையான முறையிலே தண்டிப்பானாம். கவனமாய் இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், அடிமைத்தனம், ஏராளமான அடிமைத்தனங்களிலே சமூகம் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாய் சொல்வதாயிருந்தால் ஆன்லைன் அடிமைத்தனம். ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைய கால சூழலிலே தாய்மார்கள் பெற்றோர்கள் கவனமாயிருக்க வேண்டிய இடத்திலெல்லாம் வழி தவறி செல்வதை பார்க்கிறோம். ஆன்லைன் அடிமைத்தனம். கேம்களிலே மூழ்குகிறான். திடீரென்று இன்ஸ்டாகிராம் பேஜிலே ரீல்ஸ்களாய் போட்டு தள்ளுகிறான். யூடியூப் சேனல்களிலே பலதரப்பட்ட வீடியோக்களை பார்க்கிறான். ஒரு கட்டத்தில் ஆபாச படங்கள், சினிமா காட்சிகள், இவைகளை எல்லாம் பார்ப்பதை பார்க்கிறோம். குறிப்பா வீடுகள்ல தாய்மார்கள் தொலைக்காட்சி பெட்டிகளில் சீரியல்கள், சினிமா படங்கள், இதில் அதிகமாய் மூழ்கி திளைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வருங்கால தலைமுறை, இவர்களை உருவாக்க வேண்டிய நாம் மார்க்க கல்வியை அதை மறந்துவிட்டால், அதை இழிவுபடுத்திவிட்டு வீடுகளிலே தொலைக்காட்சி பெட்டிகளிலே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வாய பொழுது படத்தை பார்த்து கொண்டிருந்தால் அந்த சினிமாவிலே காட்டுகிற காட்சிகள், ஆபாச வர்ணனைகள், அதில் அணிகிற அரைகுறை ஆடைகள், இவைகள் அனைத்துமே வருங்கால சமூகத்தை சீரழித்து சின்ன பின்னமாய் மாற்றும். தாய்மார்கள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளையின் வளர்ப்பிலே வார்ப்பிலே அது கண்ணியமான பிள்ளையாய் மாற வேண்டுமானால் மார்க்க கல்வி நம் வீட்டிலே நம்முடைய
குடும்பத்திலே அது அருவியாய் கொட்ட வேண்டும். தாய்மார்களை பார்க்கிறோம். வீட்டிலே வயதுக்கு வந்த பெண் இருக்கிறார், இளைஞன் இருக்கிறான். அவர்களை வைத்துக் கொண்டே சினிமா படக்காட்சிகள், காதல் காட்சிகள், முத்த காட்சிகள், ஆபாசத்தை விதைக்கிற காட்சிகளை எல்லாம் ரசித்தால் வருங்கால தலைமுறையை செதுக்க முடியுமா? அவன் சீரழிந்து போக மாட்டானா? சிந்தித்து பாருங்கள். சினிமா பட நாடகங்கள், நாடகத்திலே பெண்கள் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். ஒரு நேர போக்கிற்காக, டைம் பாஸிற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார், அவர்களின் மனைவி, இவர்களெல்லாம் நமக்கு சிறந்த முன்னுதாரணம், சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களையும் மனைவி ஹாஜர் அவர்களையும் பாலைவன மணலிலே விட்டு விட்டு செல்கிறார். எங்கே போகிறீர்கள் என்று அந்த அம்மையார் கேட்டார். இல்லல்லா, அல்லாஹ் கிட்ட உன்னை விட்டுட்டு போறேன். அதற்கு அந்த அம்மையார் சொன்ன வார்த்தை, ரதீத்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் புரிந்து கொள்கிறேன், தாராளமா போங்க. ஒரு கடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனையும் மனைவியையும் விட்டு சென்றதற்கு பிறகு நீண்ட நெடிய ஆண்டுகள் கழித்துத்தான் மீண்டும் வீடு திரும்புகிறார். மகனை பார்க்கிறார், இளமை பருவத்திலே இருக்கிறார். வந்த குறிப்பிட்ட நாட்களிலே அவர் கேட்ட கேள்வி, மகனே, உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய்? எப்படி இருக்கும்? இவ்வளவு ஆண்டு கழித்து மகனை பார்ப்பதற்காக ஒரு தகப்பனார் வருகிறார். வருகிற பொழுது குறிப்பிட்ட சில நாட்களில் அவர் கேட்ட கேள்வி, உன்னை அறுக்கிறது மாதிரி கனவு வந்தது, நீ என்ன நினைக்கிறாய்? என்ன சொல்லி இருக்கணும்? நானே செம்ம கடுப்புல இருக்கிறேன், நீங்க தான் பாலைவன மணல்ல என்னை எங்க அம்மாவை விட்டுட்டு போனீங்களாமே, அந்த ஆத்திரம் கோவமே இன்னும் குறையல, அறுக்க போறீங்களா? ஒழுங்கா ஓடி போயிருங்க, இல்லைன்னா நான் பிடிச்சு அறுத்துருவேன். இப்படிதான் சொல்லி இருக்கணும். அழகாய் சொன்னார், நீங்கள் எதை கண்டீர்களோ அதை செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராய் நீங்கள் காணலாம். அற்புதமான வார்த்தை. தகப்பன் இல்லை என்று சொன்னாலும் கூட நீண்ட நெடிய நாட்கள் தகப்பனின் துணை இல்லாமல் ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்த்தெடுத்தாலும் கூட அந்த தாயின் வளர்ப்பிலே இஸ்மாயில் என்கிற மகன் செதுக்கப்பட்டிருக்கிறார். நிறைய தாய்மார்கள்ட்ட கேட்டால் அலட்சியமான பதில், அத்தா காலையில கடைக்கு போனா நைட்டு தான் வர்றாரு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, இவன் அடங்க மாட்டான், அடக்க முடியல. இந்த பதிலை இஸ்லாம் ஏற்கவே ஏற்காது. ஒரு தாய் நினைத்தால், ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய பிள்ளையை அழகாய் செதுக்க முடியும். அம்மையார் ஹாஜர் அற்புதமான உதாரணம். அதே போன்று பார்க்கலாம், நம்முடைய வீடு ஷைத்தானால் சூழப்பட்ட வீடா இருக்கக்கூடாது. சீரியல்னு வந்துடுச்சுன்னா பெரும்பான்மையான பெண்கள் அதிலே மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது நம்முடைய தலைமுறையை மார்க்க அடிப்படையில் வார்த்தெடுக்க முடியுமா? சவாலாய் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு சீரியலிலாவது, ஒரு நாடகத்திலாவது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். ஒழுக்கம் இந்த நாடகத்திலே போதிக்கப்படுகிறது. இதை பார்த்ததற்கு பிறகுதான் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ரொம்ப சிறப்பான முறையில் வாழ ஆரம்பித்தோம். ரயில்வே பயணம், ஒரு ரயிலில் பயணம் போகணும்னா பிளாட்ஃபார்மில் உட்காரணும், ட்ரெயின் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். சில ஊர்களில் அந்த கோச் பொசிஷன் காட்டுவதற்காக சில எல்இடியில் எல்சிடியில் ஒரு டிவி ஒன்று வச்சிருப்பாங்க, சின்ன சின்னதா. S1 S2 S3 அந்த கோச் பொசிஷனை காட்டும். ரயில்வே ஸ்டேஷன்ல
பயணத்திற்காக அமர்ந்திருக்கிற பொழுதும் கூட டிவியிலே கோச் பொசிஷனை காட்டியதற்கு பிறகு இன்னென்ன பெட்டி இன்னென்ன இடத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இடையிடையே நாடக விளம்பரத்தை சொருகுகிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாவின் அடுத்த கட்ட முடிவென்ன? யாரா அந்த பாக்கியா? நம்மளுக்கே அடுத்த கட்டம் என்னன்னு தெரியலையே. பாக்கிய லட்சுமி அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று ஓடுகிறது. ஆக கேடுகட்ட ஒரு நாடகம். இவளுக்கோ அவ புருஷனுக்கு கல்யாணம் ஆயிருமா, டைவர்ஸ் ஆயிருமா, அவன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து டைவர்ஸ் ஆன பொண்டாட்டியையும் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் வச்சு வாழ்வானா? உருப்படுமா? இப்படி ஒரு நாடகம். இதை பார்த்து இஸ்லாமிய குடும்ப பெண்கள் அந்த நாடகத்தை ரசித்தால் இது உருப்படுமா? எந்த நாடகமா இருந்தாலும் மாமியார் மருமகள் சண்டை இல்லாத நாடகமே கிடையாது. பெரிய முடியாத தொடர்கதையாய் போய் கொண்டிருக்கிறேன். மாமியார் மருமகள் சண்டையை வச்சா, அல்லது ஒரு கள்ள தொடர்பை வைத்தா, அல்லது வேறு ஏதாவது மார்க்கத்திற்கு எதிரான பலதரப்பட்ட வேலைகளை வைத்தோதான் நாடகங்கள் ஓடுகிறது. குடும்பம் சீரழிந்து விடாதா? மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டாமா? இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அரபு சேனல்கள்ல. இங்க எப்படி பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர்னு கேடுகட்ட நாடகம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குதா, அதே மாதிரி அரபு சேனல்கள்ல நாடகம் ஓடு. அதையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அதுல இதே மாமியார் மருமக பிரச்சனை, கள்ள தொடர்பு தான். ஆனா அரபியில ஓடு. உலக அளவுல இதான் கான்செப்ட். ஒரு நாடகத்தை ரன் பண்ணணும், ஓட்டணும்னா மாமியார் மருமகள் பிரச்சனையை வைக்க வேண்டும், கள்ள தொடர்புகளை வைக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாய் சொல்லுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அருவருப்பான காரியத்தை நீ நெருங்காதே, மா லஹர மின்ஹா வ மா பத்தன், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியத்தை நீ நெருங்காதே என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்ல ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான் வர்ரிஜுலானி தஸ்னியான். உன் கை செய்கிற விபச்சாரம் தவறானதை எடுப்பது, உன் கண் செய்கிற விபச்சாரம் தவறானதை பார்ப்பது, உன் காது செய்கிற விபச்சாரம் தவறானதை கேட்பது. விபச்சாரம் என்று சொன்னால் இருவரும் தனி அறையில இருந்து அது மாதிரியான காரியத்தில் ஈடுபடுவது மட்டுமே விபச்சாரம் என்பதல்ல. விபச்சாரத்தை தூண்டுவதற்கு உன் கண்ணோ காதுகளோ கைகளோ கால்களோ ஈடுபட்டால் அதற்கு பெயரும் விபச்சாரம் தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மார்க்க கல்வி இது மறக்கடிக்கப்பட்டால், ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் இது துண்டிக்கப்பட்டால் அவர்களுடைய நிலைமை கேள்விக்குறிதான். வருங்கால தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டும். அற்புதமான செய்தியை பார்க்கிறோம். நபிகளார் காலத்தில் ஒரு போர்க்களம் நடக்கிறது. அந்த போர்க்களத்திற்கு ஒரு இளைஞர் ஹாரிசா பின் சுராகா என்கிற நபி தோழர் கலந்து கொள்வதற்கு விரும்புகிறார். அவருக்கு தந்தை இல்லை, தாய் இருக்கிறார். அந்த தாயும் வயதான தாயார். தாயாரிடத்திலே வந்து கேட்கிறார், நான் இந்த போரிலே கலந்து கொள்ள போகிறேன், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அப்ப அம்மா ஹாரிசாவுடைய அம்மா சொல்றாங்க, தாராளமாய் கலந்து கொள், ஒரு பிரச்சனை இல்லை. அரவணைப்பிற்கு ஆள் இல்லை, கூட துணைக்கு தகப்பனும் இல்லை. அந்த அம்மாவுக்கு ஆதரவு என்று சொன்னால் இந்த இளைஞன் தான். இப்படி இருக்கிற பொழுது தாயார் அனுமதி கொடுக்கிறார், போரிலே கலந்து கொள். போர்க்களத்திற்கு செல்கிறார்.
போர்க்களம் முடிகிறது, தாயாருக்கு தகவல் வருகிறது, போர் முடிஞ்சு எல்லாரும் திரும்ப வர்றாங்க அப்படின்ற தகவல் வருது. அந்த மக்கள் எல்லாம் போர் முடிந்து திரும்பி வருகிற அந்த இடத்திற்கு உம்மு ஹாரிசா, ஹாரிசாவுடைய அம்மா, அந்த உம்மு ஹாரிசா வந்து நிற்கிறாங்க. தன் மகன் வருகிறானா, போருக்கு போன மகன் திரும்புகிறானா, திரும்பி வர்றானா அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கிறார். மகன் வரவில்லை. இறுதியாய் நபிகள் நாயகம் வந்து விட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் நபியே, ஹாரிசா மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஹாரிசாவை நான் எவ்வளவு விரும்பினேன், நேசித்தேன் உங்களுக்கு தெரியும். ஹாரிசா பற்றி எனக்கு செய்தி சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கோ ஒரு பகுதியிலிருந்து, மேற்கு பகுதியிலிருந்து அம்பு ஒன்று வந்து ஹாரிசாவின் தொண்டையிலே குத்தி ஹாரிசா இறந்து விட்டார். அழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 2 விஷயம் உங்களிடத்திலே கேட்கிறேன். என் மகன் ஹாரிசா சொர்க்கத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் ஃபஸபர்து, நான் பொறுத்துக் கொள்வேன், நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒருவேளை கைர தாலிக், அது அல்லாத இடத்தில் அவன் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால், வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். என் மகன் நரகத்தில் இருக்கிறான்னு கூட அந்த அம்மாவால சொல்ல வாய் வரல. அதனால என்ன சொல்றாங்க, அது அல்லாத இடத்துல அவன் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் ஃபஜஹத்து ஃபில் புகா, அவனுக்காக அதிகமாக அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன். நபிகளார் சொன்னார்கள், யா உம்ம ஹாரிசா, ஹாரிசாவின் தாயே, மகனை இழந்து துடிக்கிறாயா? சொர்க்கம் என்றால் அது ஒன்றுதான் இருக்கிறதா? இல்லை, சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது. அதிலே உன் மகன் ஹாரிசா அஸாபல் ஃபிர்தௌஸில் அலா, சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாய் இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான். போ, கவலைப்படாத. எப்படிப்பட்ட பாக்கியம் என்று பாருங்கள். ஒரு மகனுடைய வார்ப்பு, ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பு, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால் அந்த மகன் சொர்க்கத்தில் இருக்கிறான் என்கிற நற்செய்தி ஒரு தாய் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே கிடைக்கிறது என்று சொன்னால், அதை விட பெரும்பாக்கியம் பெற்றெடுத்தவர்களுக்கு கிடைக்க முடியுமா? அந்த அம்மா அழுகிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறானா சொல்லிருங்க. நற்செய்தியை பாருங்கள். ஒரு தாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே உன் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறான், இதை விட கோடியை கொட்டி கொடுத்தாலும் அந்த தாய்க்கு நற்செய்தி கிடைக்குமா? பாக்கியம் கிடைக்குமா? மார்க்க கல்வியை கொடுக்கிற பொழுது என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறான் என்கிற ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்குமா? யோசித்து பாருங்கள். சமூகத்தை எடுத்துக்கங்க. மார்க்க கல்வி முறையாய் போதிக்கப்படாததனுடைய விளைவு என்ன? பராத் இரவு என்கிற பேரால ஒரு பித்அத் அனாச்சாரம் நடக்கிறது. பராத் இரவு அது ஒரு பித்அத், மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. பள்ளிவாசல்ல கூட்டம் கூட்டமா ஆண்கள் வருவதை பார்க்கிறோம். ஃபர்லாக இருக்கிற, கடமையா இருக்கிற ஃபஜ்ர் தொழுகைக்கு யாரு வர்றதில்லை. பித்அத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதில்லை. தர்கா அனாச்சாரத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாய் சொல்கிறான், எனக்கு இணை கற்பிக்காதே, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைத்தல் மகத்தான மாபெரும் அநீதி அல்லாஹ் சொல்கிறான். தர்காவுல போய் கையேந்துவதை பார்க்கிறோம்.
அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய உதவியை எல்லாம் தர்காவிலே போய் நின்று கேட்கிற அவல நிலையை பார்க்கிறோம். தாயத்து, கந்தூரி நிகழ்ச்சி, மௌலூது ஓதுவது, ரமலான் மாதத்திலே குறிப்பிட்ட அந்த 27வது இரவுன்னு வந்துருச்சுன்னா விசேஷமாய் ஊரை அலங்கரிப்பதை பார்க்கிறோம். மார்க்க கல்வி சரியாய் புகட்டப்படாவிட்டால், சரியான முறையிலே கற்பித்து கொடுக்கப்படாவிட்டால் இது போன்ற மோசமான நிலைமைகள் ஒவ்வொரு பகுதியிலே ஏற்படும். இறுதியாய் சில விஷயங்களை பாருங்கள். இறைவனிடத்திலே மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமானால் இந்த மார்க்க கல்வி என்பது மகத்தானது. ஒவ்வொரு குடும்பத்தாரும் சபதமே இருக்க வேண்டிய தருணம். என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே மார்க்கத்திற்கு மாற்றமாக எது நடந்தாலும், எந்த காரியம் அரங்கேற்றப்பட்டாலும் அதற்கு எதிராய் நாம் களம் காண்பேன். என்னுடைய வருங்கால தலைமுறையை அப்படித்தான் உருவாக்குவேன். அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே அப்படித்தான் உருவாக்கப்பட்டார்கள். வாழ்கிற காலகட்டத்திலும் சரி, வாழ்க்கையை முடிக்கிற அந்த மரண தருவாயாயிருந்தாலும் சரி, இறுதி கட்டம் வரைக்கும் மார்க்க கல்வியிலேயே வாழ்ந்து மரணித்த மகத்தானவர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் குர்ஆனை மனனம் செய்த 70 சஹாபாக்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள். ஒருவருடைய இறுதி கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சான்று இந்த 70 பேரையும் நயவஞ்சகர்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்து அல்லாஹ்வின் தூதரை ஏமாற்றி அழைத்து செல்கிறார்கள். 70 பேரை, இந்த 70 பேர்கிட்ட நாங்க பாட கற்க போறோம், கொஞ்சம் மார்க்கம் சம்பந்தமா எங்களுக்கு இவர்கள் கற்றுத் தருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் நம்பி அனுப்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பிஉரு மௌனா என்கிற இடத்தில் இந்த 70 நபர்களையும் கொல்வதற்காக எதிரிகள் முற்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. ஒரு கட்டத்திலே ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு எதிரியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்க விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஹராம் பின் மில்ஹான் அவர்களினுடைய முதுகு பகுதியிலே முன்னால் இருப்பவன் சைகை செய்கிறான், பின்னால் இருப்பவன் ஈட்டியால் மறை உறுப்பிற்கும் வயிறுக்கும் நடுவிலே ஓங்கி ஒரு குத்து குத்துகிறான். பின்னால் குத்தப்பட்ட ஈட்டி முன்னால் வரைக்கும் வருகிறது. ரத்தம் அப்படியே சொட்டுது. அவர் சொன்ன வார்த்தை, வடிகிற ரத்தத்தை அப்படியே கையில எடுக்கிறார். தன்னுடைய தலையிலையும் முகத்திலையும் தடவிக்கிறார். குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில், மார்க்க கல்வியை கற்று அவருடைய இறுதி அந்த தருணத்தை பாருங்கள். வடிகிற ரத்தத்தை எடுத்து தலையிலையும் முகத்திலையும் தடவிட்டு சொல்றாரு, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாய் நான் வெற்றி பெற்று விட்டேன். எதிரிக்கு ஒண்ணுமே புரியல. ஈட்டியை வச்சு சொருகிட்டோம், ரத்தம் அப்படியே கொட்டுது. ரத்தத்தை எடுத்து கஸ்தூரி மாதிரி தடவிட்டு அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்கிறாரே. ஆமாம், அவர் சொல்லுகிறார், இறைவா எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இறைவா நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம். இறைவா இந்த கல்வியிலேயே நாங்கள் மரணிக்கிறோம், அந்த வாக்கியத்தை நீ கொடுத்து விட்டாய் என்று உயிர் மூச்சு பிரிகிற கடைசி தருணம் வரைக்கும் ஒரு இளைஞருடைய துணிச்சலை பாருங்கள். இதுபோன்று நம்முடைய ஊரிலே விவரம் தெரிந்தவராயிருக்கலாம், தெரியாதவராயிருக்கலாம், சிறுமியாயிருக்கலாம். ஆனால் அவர்கள் வளர வளர
அவர்களை செதுக்க வேண்டிய இடத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களின் பொறுப்பாளர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார். தர்கா, தாயத்து, தகடு, ஆடம்பர திருமணம், வரதட்சணை திருமணம், மார்க்கத்திற்கு மாற்றமான அனாச்சாரமான காரியங்கள், இவைகள் அனைத்தும் நாம் போதிக்கிற இந்த மகத்தான மார்க்க கல்வியின் மூலமாக சுக்குநூறாய் உடைத்து நொறுக்கப்படல் வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்க கல்விதான் நம்மை உன்னதமான மனிதர்களாய் மாற்றும். வரும் கால தலைமுறையினரின் அந்த எதிர்காலம் பெற்றோர்களின் கரத்திலே இருக்கிறது. இவர்களை சீர்திருத்தி உன்னதமானவர்களாய் செதுக்க போகிறோமா, அல்லது உலகத்திலேயே உலக மோகத்திலேயே மூழ்கடித்து இவர்களின் வாழ்க்கையை சிதைக்க போகிறோமா? ரெண்டு கேள்விக்கு எதில் பதிலளிக்க போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் மகத்தான மார்க்க கல்வி ஒரு குடும்பத்தை சீர்படுத்தும், ஒரு வீட்டை சீர்படுத்தும், ஒரு ஊரையே சீர்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மகத்தான மார்க்க கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை போதித்து உன்னதமான வரும் கால தலைமுறையினராய் செதுக்குவோமாக என்று கேட்டு ஜஸாக்குமுல்லாஹு கைரா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.